அந்த தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா மனோரமா ஆட்சி இறக்கி விடப்பட்டிருப்பாங்க. ரஜினியை பத்தி அவதூறா மிக பேசுவாங்க, மோசமாக பேசியிருப்பாங்க, போயா நிறைய வாயான்னு இடங்கள்ல பேசியிருப்பாங்க. பேசியிருப்பாங்க, அதிமுக மேடைகள்ல பேசியிருப்பாங்க. வடிவேல் மாதிரி அப்போ அவங்க பண்ணாங்க. அதுதான் வரணும். ம், ம். மனோரமா அப்பொழுது பயன்படுத்தப்பட்டார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2011 வடிவேலை எப்படி இவங்க வடிவேலும் குஷ்புவும் வச்சு இவங்க வந்து பயங்கரமா வந்து பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. அது விஜயகாந்தை தனிப்பட்ட விதத்தில் தாக்கினாங்க. கருணாநிதி அந்த மேடையில் அமர்ந்து ரசித்தார். விஜயகாந்தை தனிப்பட்ட விதத்தில் தாக்குவதை கருணாநிதியை ரசித்தார். சரியா? அப்போ இங்க 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 வந்துட்டு இந்த ஒரு அரசியல் கட்சிகள் நிர்பந்தம் கொடுப்பது என்பது வழக்கமாக நடக்கக்கூடியதுதான். அதுக்கு சக்கம் ஆகக்கூடாது. மனோரமா ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஸ்டார். கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேல 1500 படங்கள் எனக்கு தெரிஞ்சு நடித்த ஒரு மிகப்பெரிய காமெடி மட்டும் சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஸ்டார்ஸ் இன் கோலிவுட், லெஜெண்ட். அப்படி லெஜெண்டா இருந்ததுனால அவங்களால அந்த சாயத்திலிருந்து வெளியில வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஐ திங்க் அருணாச்சலமா ஏதோ ஒரு படத்துல அதுல ரஜினி வந்து பெரிய மனசோட வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நடிச்சாங்க, 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு என்பது மீண்டும் சரி செய்யப்பட்டு விட்டது.